வணக்கம், நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். எல்லோரும் அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடாவடி சர்வரில் தான் இருக்கோம். இந்த அடாவடி சர்வர் யார் விட்டுன்னு தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி ஒரு பிளாக் கலர் ஹார்ட் போட்டுட்டு போங்க. இந்த சர்வரில் நான் எப்போயோ வர வேண்டியது, இப்போ தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஃப்ரைடே அடாவடி சர்வரோட எபிசோட்ஸ் வந்துடும். மண்டே சர்வைவல் சீரீஸ், வெனஸ்டே ஃபியூரி, ஃப்ரைடே வந்து நம்ம அடாவடி. ஓகே, இப்போ அடாவடியில் வந்தோடனே என்னடா பண்ணுறேன்னா, இது நம்ம இதில் 5 டீம் இருக்குது. 5 டீமில் நம்ம சஞ்சய் ப்ரோவோட டீமில் தான் இருக்கோம். தமிழ் வாரியர்ஸ் நம்ம டீம் பேருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, தப்பாக சொன்னாலும் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சர்வர் வந்து அரை மாதம் ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு. இப்போ தான் உள்ளே வரேன். ஏன்னா நம்ம டீம் லீடரு ஒத்த ஆளாக கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி முக்கால்வாசி ரிசோர்ஸ் எங்களுக்காண்டி எடுத்து வச்சிட்டாரு. உள்ளே வந்தோடனே நான் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர், டைமண்ட் டூல்ஸ்னு எடுத்துட்டேன். அந்த மனுஷன் என்கிட்ட ஒன்று கேட்டார், ப்ரோ இது வில்லேஜர் ப்ரீடிங் ஆள் கட்டிறியா அப்படின்னு சொன்னாப்ல. சரி, அந்த ஆளுக்காண்டி நம்ம டீம் லீடருக்காண்டி கஷ்டப்பட்டு ஈஸியாக கட்டி முடித்தேன். இந்த ஃபார்ம் டுட்டோரியல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபார்ம்னு, அதை போய் செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம வந்து நிறையா இது போட்டுக்கிட்டு நிறையா வீடியோஸ் ஆடான்ஸ் மோட்ஸ் வச்சு சர்வைவல் சீரிஸ் போட்டுக்கிட்டீங்க. அப்புறமாட்டி ஃபியூரி கிராஃப்டோட எபிசோடு 1 வந்திருக்கும். இது அடாவடியோட எபிசோடு 1. மீது வந்து ஃபேட் வேர்ல்ட், ஹார்ட் கோர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிடக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், கிடக்கு. போய் எல்லோரும் பாருங்கள். கடைன்னு ஃபார்மிங் கண்டி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொட்டேட்டோ வந்து மண்ணில் விதைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நாளாக இந்த இது காதில் வந்துச்சு டிஸ்காலில், எங்கள் டீம் வந்து ஏதோ பிரித்து போட போகிறாங்கன்னு. அதனால மட்டுமே நான் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் டீமுக்கு வந்து சஞ்சய் ப்ரோ இன்னொரு 2 பேர் வந்து ப்ளே பண்ணாங்க. தேவா இன்னொருத்தரும், இவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணி எங்களுக்கு இவ்வளோ எனக்கு பர்சனல் எனக்கு இவ்வளோ டூல்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்காண்டி நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறமாட்டி சால்ட்டு, ஆர்ஜே இவங்க டீம்லாம் ரொம்ப அப்கிரேடு ஆயிடுச்சு. எங்கள் டீமை தவிர இருக்கிறதுல எங்கள் டீம் தான் லாஸ்ட்டாக ரொம்ப இருக்குது சர்வரில். இந்த இதுக்காண்டி மட்டுமே என் டீமை வந்து நான் ஃபஸ்ட்டு கொண்டு வருவேன். அந்த ஒரு முயற்சியில் நான் இறங்கி இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரீடு ஃபார்மை கட்டி எங்கள் சஞ்சய் ப்ரோக்கு வந்து ஆள் கட்டி கொடுத்துடலான்னு. அதே மாதிரி நானும் அவரை சும்மா நினச்சேன். அவர் உள்ளே வந்தோன்னா அயன் ஃபார்மு, எக்ஸ்பி ஃபார்மு, நான் அப்புறம் ரைடு ஃபார்ம்லாம் கட்டி வச்சுருக்காங்களே. எனக்கு வந்து என்ன சொல்லணுன்னு எனக்கு தெரில. சரி, கடைன்னு இந்த ஃபார்மை கட்டிடுவோம். ஏன் அந்த ஃபார்ம் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா, கண்டென்ட் ரொம்ப பெருசு, சாரி. அப்புறமாட்டி வில்லேஜரை மேலேருந்து தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமாட்டி இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய பேஸை வந்து பில்ட் பண்ண போகிறேன். அந்த பேஸுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் இப்போயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை டேக் பண்ணுறேன், இல்லை ஏதாச்சும் பண்ணுறேன். நம்ம டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, பயோமில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணிடுங்க மறந்துடாமல். என் கூட வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும், ஜாலியாக இருக்கணும்னா ஃபியூரி கிராஃப்ட்டுக்கு வாங்க. அது ஒரு பப்ளிக் சர்வர். ஓகே, ரைட்டு. இப்போ கடைன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். இதை கொஞ்சம் ஓட்டிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். எனக்கு என்ன பயம்னா 200 பிளாக்குக்கு மேலே இருக்கேன். இவங்க வில்லேஜர் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா மீதி வில்லேஜர் வந்து இது வில்லேஜில் வந்து செத்துட்டாங்க. அப்புறம் ஒரு 4-5 வில்லேஜரை மட்டும் எங்கள் சஞ்சய் ப்ரோ வந்து பிடிச்சி ட்ரேட் பண்ணி வச்சுருக்காரு. அதுலேருந்து 2 பேரை வந்து ப்ரீட் பண்ண வச்சு இந்த வில்லேஜரை கொண்டு வந்திருக்கேன். இவங்களை கொண்டு வந்து இங்கே பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு நம்ம போட்டை எடுத்து விட்டா இது ஃபார்மிங் வந்து குலைக்கிறாங்க. சரி, ரைட்டு. அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கடைன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நம்ம சர்வர் ஓனரான ரெக்ஸு ஏன் வீடியோ போடலன்னா, ஜனோன்னு ஒருத்தன் வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பான். அது வந்து ரெக்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம ரெபலுக்கும் தான். அந்த ஸ்கேம்னால் அவர் வந்து 2 தடவை சர்வர் வாங்கி 2 தடவை ப்ளே பண்ணி என்டி ட்ராகனை கொல்ல போகும்போல அதை வந்து சர்வர் ஆஃப் பண்ணிட்டானா. அதனால் அவரால் வீடியோ போட முடியலையா. நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகே, அதே மாதிரி மீதி பேர் சேனலும் இருக்குது. மீதி பேரும் சால்ட்டு, ஆர்ஜே, ஸ்பைசி, இந்த மாதிரி ட்ராகன் டெவிலு, இந்த மாதிரி நாங்கள் நிறையா பேர் இருக்கோம். அவங்க சேனல்லையும் போய் செக் பண்ணுங்கள். முக்கியமாக பிளேடு கேமிங், அந்த ஆள் சேனல் முக்கியமாக பார்த்துருங்க. இப்போ கடைன்னு கீழே இருக்கிற வேஸ்ட்டு இதெல்லாம் உடச்சிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து மேலேருந்து குதிக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த கட்டணும். அதை கட்டி முடிச்சுட்டு வரேன். இப்போ இந்த இடத்த பில்ட் பண்ணிவிட்டு எங்கடா போகிறேன்னு பார்த்தா மேலே ஏறுறேன். இந்த பிளாக்கை மேலேருந்து உடச்சிட்டு கீழே வரேன். இதை உடச்சிட்டு வரவும் ரொம்ப பெருசாக இருக்கும். இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்றேன். கிட்டத்தட்ட வந்து பிளாக் உடச்சிட்டு வந்து பார்த்தா கீழே 2 ஜாம்பி இருக்காங்க. இவ்வளோ கவர் பண்ணி எங்கேருந்து இவங்க உள்ளே போயிச்சாங்கன்னு தெரில. ரைட்ரா, கடைன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். அங்கே வந்து ஒரு ப்ரீடர் ஃபார்ம் மாதிரி இருக்கா, அது வந்து எங்கள் டீம் லீடர் கட்டினாப்பில்.
ஒர்க் ஆகலைன்னு சொன்னார். அதான் இந்த ஃபார்மை நான் பில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, ஏன் இத்தனை நாள் நான் சர்வருக்குள்ளே வரலன்னா, நான் மட்டும் காரணம் இல்லை, நம்ம ஓனரான ரெக்ஸு, அட்மின்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நான் வந்து சர்வர் வந்தோடனே என்னை டிஎம் பண்ணி விடுங்கய்யா, எங்கள் லீடர்கிட்ட டிஎம் பண்ணுங்க. பண்ண முடியாது. இதில் சோனா பணம் வந்து நடந்து போயேன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணேன், அதனால் நானும் வேணுக்குன்னே உட்காந்தேன். அப்புறமாட்டி சஞ்சய் ப்ரோ வந்து ரொம்ப கேட்டாப்புல. அவர்கிட்ட நாங்கள் போய் கெஞ்சினோம், ஆனால் அவர் எங்கள்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தார். அதனால வந்து ஃபுல்லாக வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இந்த க்ரீப்பர் பையலும் வெடிச்சிட்டான். ஓகே, இப்போ இதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஓகே, இப்போ சைட்லலாம் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டேன், ஏன்னா சாம்பி எவனும் வரக்கூடாதுன்னு. அப்புறமேட்டு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன். இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். போய் இவங்க மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கொஞ்சம் சோறு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படியே டார்ச்சு கையில் கலெக்ட் பண்ணிக்கோன்னு சோறு எடுக்கிற வண்டி இங்கே போனேன். பார்த்தா இங்கே எந்த பேஸும் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற எங்கள் டீம்மேட்ஸில் யாருக்கும் பேஸ் கட்ட தெரியாதுன்னு சொன்னாப்புல. நம்ம தான் பேஸ் கட்டணும். அதே மாதிரி சுற்றி எந்த மரம் இருக்காது. டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டாங்க. என்னடா இவ்வளோ உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்கள் டீம்மேட் வந்து ஒரு உள் ஃபார்ம் செஞ்சாப்புல. ஓகே, கடைன்னு ஃபுட் எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மேலே வந்து பார்த்து ஃபுட்டை போட்டுட்டு இவங்க ப்ரீடே பண்ண மாட்டேறாங்க. அப்புறம் நான் அவர்கிட்ட வந்து சவால் வேறு விட்டேன். ப்ரோ, ப்ரீடு ஃபார்ம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு ஃபுல் செட் நெதரைட் ஆர்மர் எடுத்து கொடுத்துட்றேன். அவர் எதுக்காண்டியே போய் டெம்ப்ளேட் எடுக்க போயிடுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. இவங்க ப்ரீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில. நானும் ஃபுட்டை போட்டுட்டு நிற்கிறேன். தம்பின்னு இவங்க ப்ரீட் பண்ணுற மாதிரியே இல்லை. இன்னைக்குள்ளே நான் வீடியோ போடணும், ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் ப்ளே பண்ணினேன். ஓகேவா, நானும் கொஞ்சம் மேலே ஹைட்டில் ஏறி போய் நிற்கிறேன். அரே ரமா, ஐயோ பண்ணுறான்னு நின்றுக்கிட்டே இருக்கேன். எதுவும் நடக்கலை. சரி ரைட்ரா அப்படியே விட்டலான்னு பார்த்தா, ஓகே ஒரு குட்டி வில்லேஜர் வந்துட்டான். அப்புறமேட்டு எனக்கு வந்து சஞ்சய் ப்ரோட்ட போய் சொன்னேன். அந்த மனுஷன் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, நீ கட்டிடுவேன்னு தெரியும், அப்படியே வந்து வில்லேஜர் ட்ரேட் ஃபார்மும் கட்டிடுறியான்னு. போயா, நான் இவ்வளோ நேரம் விளாண்டது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறமாட்டி கீழே போய் இந்த பிளாக்லாம் உடச்சிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு அங்கிட்டு வரேன். அப்படியே கீழே இறங்கிட்டு வரும் போல் 2 குட்டி குஞ்சான்ஸ் கீழே வந்து உட்காந்துட்டாங்க. ரைட்டு, ஃபார்ம் ஒர்க் ஆகுது. அந்த மனுஷன்ட்ட நான் சொன்னேன். அவர் வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது 4 பேர் வந்து ஸ்பான் ஆகிட்டாங்களாம். சரி ரைட்டுன்னு பார்த்தா இந்த சைடில் வந்து சென்டரில் வந்து தண்ணி வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரே சைடில் வந்து எல்லா தண்ணியும் மாற்றி விட்டுட்டேன். அப்புறமாட்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைனாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ 150 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமாட்டி இந்த 2 குட்டி கொஞ்சம் இந்த சைடில் இருந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த சைடில் ஓட்டையை போட்டுட்டு போனால் நம்ம பின்னாடியே வந்துடுவாங்கன்னு இந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஓட்டையை போட்டுட்டு அப்படியே இந்த எல்லாம் அடைச்சிட்டு வேலையை முடிச்சாச்சுன்னு நிம்மதியாக இருந்த எல்லா பிளாக்கையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. டாட்டா, பாய், see you.